வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கிலத்தில் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 7:47 வரைக்கும் வளர்ப்பிறை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படும். இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்தா மதியம் 2:38 வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரமும் அதற்கு பிறகு மகா நட்சத்திரமும் காணப்படும். மாலை 6:19 வரைக்கும் திருதி நாமயோகமும் அதற்கு பிறகு சூல நாமயோகமும் காணப்படும். காலையில் 7:47 வரைக்கும் பத்திரை கரணமும், இரவு 7:26 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 2:38 வரைக்கும் சித்த நாம யோகமும் அதற்கு பிறகு மரண நாம யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மதியம் 2:38 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம், மாலை 4:49 6:20 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 12:15 1:46 வரைக்கும் யமகண்டமும், மாலை 3:17 4:49 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகாதசி திதி காலையில் முடியுது. அதற்கு பிறகு துவாதசி திதி. இது பாவங்களை தீர்க்கக்கூடிய, சாபங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல திதின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த திதியில் நீங்கள் எந்த நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைய நாளில் காலையில் வளர்ப்பிறை இருக்கிற நேரத்தில் பத்திரை கரணம் 7:47 வரைக்கும் இருக்குது. காலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஜோதிடங்கள், சாஸ்திரம், வேதம், இதை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுக்கிறது. அது மாதிரி வேத பாராயணம், மந்திர உச்சாரணம், ஜெபம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி ஆராய்ச்சி, புவியியல் ஆராய்ச்சி, ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது, இதெல்லாம் காலை பொழுதுல செய்கிறது சிறப்பு. அதற்கு பிறகு பவக்கரணம் வருது. இப்போ பவக்கரணம் அப்படின்னாலே அது எல்லாத்துக்குமான சிறப்பான நாளாக இருக்கு. கோயில் கும்பாபிஷேகம் கூட இதை செய்யலாம். யாகங்கள், ஓமங்கள் என்ன வேணாலும் செய்யும் பவக்கரணத்தில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவகரணத்தில் வீடு கட்டுறது, ஆரம்பிக்கிறது, அத்திவாரம் தோண்டின பிறகு அத்திவாரங்களை போடுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செய்தாலும் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வேணாலும் செய்யுங்க, எது செஞ்சாலும் சிறப்பு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒரு சில விஷயங்களை தெளிவாக நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பலன் எந்த மாதிரி உங்களுக்கு வழிகாட்ட போகுது, பலன் எந்த மாதிரி உங்களுக்கான தெளிவான ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அது முடியும். நீங்கள் எல்லாரும் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, ராசியை தெரிஞ்சு வச்சுக்கொள்றீங்க, ராசியினுடைய பலனை பார்க்குறீங்க. ராசிங்கிறது உடல் சார்ந்த விஷயம். அப்போ உயிர் எங்கே இருக்குதோ அதுதான்
உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செய்யக்கூடிய ஆன்மாவாக, ஆத்மாவாக, உயிராக இருக்கு. அப்போ எப்பவுமே உயிரினுடைய பலனை பார்க்கணும். இங்கே உடலுக்கு பலன் பார்த்து போஜனம் இல்லை. அப்போ உடலுங்கிறது ராசி, அது சந்திரனை அடிப்படையாக கொண்டு வருது. சந்திரன் தாய் கிரகமாக சொல்லப்படுது. தாய்ங்கிறவர் உடல் குறிப்பவர். சந்திரனுக்கு இங்கே ஒரு சிறப்பு அம்சமாக மனோகாரகன், மனதை கட்டுப்படுத்தக்கூடியவன்னு சொல்லப்படுது. இங்கே சூரியன் இருக்காரு, அவருடைய அடிப்படையாக லக்னம் உருவாகுது. அவர் தான் உலகத்துக்கே தந்தை, ஆத்மகாரகன், உற்பத்திக்காரகன் எல்லாம் சொல்லப்படுற அந்த சூரிய பகவான். அவரை அடிப்படையாக கொண்டு தான் அந்த லக்னம் உருவாகுது. அப்போ லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி தெரிஞ்சுக்கணும்? உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க, ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அல்லது ஒன்று போட்டிருப்பாங்க. இல்லை உங்களுடைய விவரங்கள்னு போட்ட இடத்துல இந்த வருடத்தில், இந்த நேரத்தில், இந்த ராசியில், இந்த லக்னத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த யோகத்தில், நாம யோகத்தில், இந்த கரணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க, விவரங்கள். அப்போ அந்த அதில் போய் பார்த்தாலும் லக்னம் தெரிஞ்சிடும். அப்போ அந்த லக்னத்துக்குரிய பலனை பார்க்கணும். அதே நேரத்தில் மகாதிசை புத்தி என்ன நடக்குது, இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, தசிநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாரா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகாதிசையில் உள்வினை புத்தி நடக்கும், அது நடக்குதா, இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இல்லை அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க, எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் செய்திடக்கூடாது. சில மனக்குழப்பம் வரும், முக்கியமாக மனைவியிட, கணவருக்கு இடையில், குடும்ப உறுப்பினர்கள் இடையில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அப்போ வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இருக்கணும். அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், அதை பேசி பேசி பெருசாக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்பர்கள், உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர், பங்குத்தர, குழந்தை சம்பந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையில் இருக்க பணம், ஒரு பணம் சேமிப்பு இருக்குன்னா அது தேவையில்லாமல் கொண்டு போயிட்டு செலவழிக்கிறது, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதெல்லாம் கூடாது. பொறுமையாக அமைதியமாக இருந்து அந்த வேலைகளை செய்து முடிக்கிறது பார்க்கணும். இன்றைக்கு நாள் இல்லைனாலும் உங்களுக்கு வர்ற நாள்களில் இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு தொழில் ரீதியாக வெளிநாடுகள் போகிறது, தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுறது, புதிய தொழில் கிடைக்கிறது, உங்களுக்கே ஒரு உத்வேகங்கள் பிறக்கிறது, ஆத்ம பலன்கள்லாம் அதிகரிக்கிறது, ஆத்ம சக்தி அதிகரிக்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோயிலேருந்து வெளிவர்றது, இல்லைன்னா அதுக்கான சரியான சிகிச்சைகளை தேவைப்படுறது, அதிகபட்ச செலவுகள்லேருந்து வெளிவர்றது, உங்களுக்கு அறியாமலே ஒரு உத்வேகத்தில் பல விஷயங்கள் செய்து வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயக பெருமான், உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, குலதெய்வம் காண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகளெல்லாம் செய்யக்கூடாது. இந்த களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், அதுகளுக்கு போய் கையில் இருக்க பணங்கள்லாம் செலவழிக்கிறது எல்லாம் தேவையில்லை. அது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரயங்களை அதிகரித்து கொள்ளக்கூடாது. கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்கள் கொஞ்சம்
உடல் உபாதைகளில் கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கே இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது எதுவுமே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு, நான் வாகனம், வீடு வாங்கணும், அது வாங்கணும், ரெண்டும் செய்ய வேண்டாம். அமைதியாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே போதும். இந்த வியாபார சம்பந்தத்துக்காக வேண்டி வியாபாரத்துக்கு நான் அடகு வச்சு வியாபாரம் பார்க்குறேன், இல்லை இதை கொண்டு போய் வச்சு நான் வியாபாரம் பார்க்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கும். கணவன் மனைவியிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். மன உளைச்சல்களுக்கு ஆளாகலாம். எதிர்பார்த்தது தடைப்படும் போது உங்களுக்கு சில மனசில் கவலைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. படிக்கிற குழந்தைகள் கல்விகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றமைத்துக்கள். பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், சனி பகவான், அவருடைய சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், இவங்களோட குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதில் பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் அங்கே முயற்சி தடைப்படலாம். தொழில் ரீதியாக ஒரு முயற்சி ஆரம்பிப்போம், தடைப்படலாம். வியாபாரத்தை பெருக்கும், முயற்சி தடைப்படலாம். ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் அதில் ஒரு தடை, இல்லை அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றணும் தடை. இப்போ இவங்களோட விஷயங்கள், குழந்தைகள், ஆண் குழந்தைகள், தம்பி தங்கைகள், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்பத்தில் சில ஒற்றுமைகள், நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியதாக இருக்குது. அது எதிர்பாராத எதிர்பாராதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் சில புது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பண வரவுகள் அதிகரித்து பணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர்கல்விகளில் எதிர்பாராத விடயமாக உயர்கல்வியில் ஒரு மாற்றம், முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சூரிய பகவான், புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி உங்களுடைய மன அழுத்தங்களையோ ஒரு விதமான கோபங்களையோ உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் ஒரு குறைவாக அல்லது நீங்கள் ஒரு ஏதோ விதத்தில் தன்னை அழுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தன்னுடைய மனைவிக்கோ, தன்னுடைய கணவருக்கோ, நண்பர்கள், உறவினர்களுக்கோ, வேலை செய்கிறவங்களுக்கு போயிட்டு அதை அவங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்குற அளவுக்கு இது பண்ணிக்கலாங்க. கவனமாக எந்த இடத்துல இருந்தாலும், வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் கவனமாக இருங்க. உங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போகிறது, கையில் அதிகபட்ச செலவுகள் போய் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுறது, திருமண பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் ஏற்படுறது,
உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ ஒரு நல்ல தொழில் கிடைக்கிறது, தொழில் மாற்றங்கள் அமைவது, அதே நேரத்தில் ஒரு நோய்கள்லேருந்து வெளிவர்றது, கடன் தொல்லைகள்லேருந்து வெளிவர்றது, ஆக மொத்தத்தில் நிறைய வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம், கருணாதன், யோகாதிபதி மகாலட்சுமி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி கொள்ளுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி மனம் நன்மையாக இருக்கும். ஆனால் கடன் தொல்லைகள் வரலாம், கவனமாக இருங்க. தொழிலில் எந்த ஒரு மாற்றத்தையும் முயற்சிகளும், அதாவது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாலே சரி. அடுத்து உடல் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் சேர்த்து. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். எதிர்பார்க்குற பண வரவுகள் கூட சில வேளை சிக்கலாக மாறலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, விநாயகப் பெருமான் குலதெய்வம், கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பார்த்துக்கணும். முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தை பார்த்துக்கணும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதை அடகு வச்சு வியாபாரம் செய்ய போகிற எதுவுமே செய்யக்கூடாது. காதல் விவகாரங்கள், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய சிவபெருமான், தர்மசா குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்வி, பாடசாலை கல்வி, இந்த கல்விகளில் சில முன்னேற்றங்கள் உங்களோட முயற்சியால் ஏற்படும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ தீர்மானம் எடுக்கணும்னா எடுக்கலாம். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவியிலே அந்நியோன்யங்கள் பெருக்கக்கூடிய நாளாக இருக்குது. மன நிம்மதியாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தேவன் சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட சூரிய பகவான் குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்த்த கேட்குறது நன்மையை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மௌன விரதம் கடைப்பிடிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாரா சிக்கல்கள், விபத்துக்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்கள் வாயாலேயே நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொறுமையும் அமைதியுமா இருக்கணும். எதை செய்தாலும் அமைதியாக பார்த்துக்கணும். தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், ஆஞ்சநேய குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். மீண்டும் நாளை ராசிபாடு நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.